வணக்கம் மக்களை, மறுபடியும் பார்த்தியில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் ஃபுல்லாக விளையாட்டு திடலுக்கு உள்ளே போகிறோம். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த விளையாட்டு திடல் இது ஒரு பார்ட்டுங்க. இந்த மாதிரி 4 பார்ட்டு இருந்தது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ 4 பார்ட்லேயும் எல்லா விளையாட்டுகளும் இருந்துச்சு. இந்த டிராகன், ராட்னத்தூரி, இது ஒரு பஸ்ஸில் சொன்னால் ராட்னத்தூரி. ராட்னத்தூரி மட்டுமே 10 இருந்ததுங்க. நான் அப்படியே கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 10 ராட்னத்தூரி இருந்தது ஒரு கவுண்டரில். நாங்கள் போன கவுண்டரில் நான் போய் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல்ஸை வருவீங்களா இங்கே எதுக்கிட்டு. ஸோ அவங்க அந்த டிக்கெட் கொடுக்குற ஆளுங்க மட்டும் 42. ஸோ 42 ஸ்டால், அதாவது 42 விளையாட்டு ஒன்றுலேயும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்லேயும் 4 குரூப்னால் அரௌண்ட் 40னா ஒரு 160 கேம்ஸ், ரிப்பீட்டட் கேம்ஸ் தான். ஆனால் அவ்வளோ பேர் இருந்தாங்க. எல்லாத்துலேயுமே கூட்டமாக இருந்துச்சுங்க. எல்லா இடமே கூட்டமாக இருந்துச்சு. அதுதான் என்னால் நம்பவே முடியல. நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ளே போனோம். ஸோ அவங்க ராட்னத்தூர் தான் சுற்றணுன்னாங்க. கேமரா எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் தூக்கிட்டு அதில் அப்போ நானும் தான் வந்திருந்தோம். ஸோ 2 பேருமே முடியாதுன்ட்டு இவங்களை அந்த பலூன் ஜம்பிங் மாதிரி இதுவும் இருந்துச்சு. ஸோ அதில் கொண்டு விட்டுட்டு நான் செக் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா பலூன் ஜம்பிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 இருந்திருக்கும். அந்த சும்மா ஒரு இது போட்டு ஜம்பிங் ஒரு 8-9 இருந்திருக்கும். இங்கே பார்க்குறீங்களா ஒரு இது மாதிரி, இது சர்க்கஸுங்க. சர்க்கஸ்ஸு பைக்கில் ஓட்டிகிட்டு பண்ணுற சர்க்கஸ். அது எங்களுக்கு டைம் இல்லை, அதனால நாங்கள் அது போகலை. ஸோ அந்த மாதிரி சர்க்கஸே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இருந்துச்சு. ஜெயிண்ட் வீல் பார்த்தீங்களா, எப்பா நான் இவ்வளோ பெருசு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரே இடத்துல இவ்வளோ விருந்து நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருந்ததுமே நைட் டைமில் எடுக்க முடியல. நைட்டெல்லாம் லைட்டிங் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் குழந்தைங்களோட போனதுனால நாங்கள் நைட் எடுக்க முடியல. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வீடியோ கேட்டிருக்கேன். நைட்டு யாராவது எடுத்துருந்தாங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த ஜம்பிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு 10 இருக்குதுங்க. அதுலேயும் கூட்டமாக இருக்குது. வேறு பக்கம் போனால் அதுவும் கூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் வந்தால் அதுவும் கூட்டமாக இருக்குது. எல்லா பக்கம் கூட்டமாகவே இருந்துச்சு. ப்ரைஸ் எனக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஹையாக தெரிஞ்சது. இது 80 ரூபா. இன்னொன்று அந்த குதிரை ஓட்டுறது ஒன்று இருக்கும், அது 100 ரூபா இருந்தது. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாயிலிருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுதுங்க. 50 ஓகே, 100 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகம் அந்த இதுக்கு. இதெல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. மேலே இருந்தவங்கலாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க, ஐயோ அம்மா காப்பாற்றுங்கன்ட்டு. இன்னொரு விஷயங்க, நான் அங்கே இருக்கும்போது அதை நான் வீடியோ பண்ணல. ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. இதெல்லாம் போய் உட்காந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அந்த கூட்டத்தில் வெளியே எடுத்துகிட்டு போகிறது, தூக்கிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கேயே பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது என் பொண்ணும் மாப்பிள்ளையும் விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நாங்கள் போனோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஹெலிகாப்டர். ஸோ இது ஐ திங்க் 80 ரூபான்னு நினைக்கிறேங்க. ஸோ அரௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா, 90 ரூபா, 100 அந்த ரேஞ்ச், 50லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் ஒரு ஜெயிண்ட் வீல் இருந்துச்சு, அங்கே ஒரு ரத்னத்துரி இருக்குது, அந்த பக்கம் அந்த இது சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த வீகாலேண்டில் நான்லாம் அதெல்லாம் வீகாலேண்டில் பார்த்ததுங்க. மேலேருந்து கீழே இதெல்லாம் இவ்வளவு இதாக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே நீங்கள் போனீங்கனாலும் சேஃப்டி ஃபஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்க்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட சேஃப்டி. வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி பாதுகாப்புலாம் வச்சுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கிறதெல்லாம் நம்ம எதுக்கும் யூஸ் ஆகாது. ஸோ பிஃபோர் நீங்கள் ஒரு விளையாட்டுக்கு அந்த ஒரு கேம் வரீங்கன்னா நீங்கள் அந்த டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த டூல் நல்லா இருக்குது, இதெல்லாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போங்க, ஓகேங்களா. ஸோ இந்த குதிரை தாங்க, இது 100 ருபீஸ், 100 ரூபா. ஆனால் எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக தெரிஞ்சுதுங்க. ஒரு 10 ரவுண்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா இது கூட்டம் நிறையா வந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்க டக்குன்னு ஆளை மாற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாம் உள்ளே வேணுனாலும் நின்றுருக்கலாம், பட் நான் நிற்கலைங்க.
முதல்ல நிற்கல. நான் வெளியே வந்துட்டு அப்படியே, ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ஒருத்தவங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் கீழே போயிட்டேன். ஸோ மேலே அவங்கள உட்கார வச்சுட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் இதில் குதிரையிலையும் உட்காந்துருந்தாங்க. இடையில பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ராஜா ராணி செட்டப் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் சில பேர் உட்காந்துருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சுங்க. இவங்க ஒரு 10 நிமிஷம் இல்லை, 10 ரவுண்டு. ஸோ 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ரவுண்டுக்கிற மாதிரி போச்சு. ஸோ இது நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில ராணி மாதிரி ஒரு இருக்கும், அதுலேயும் நீங்கள் உட்காந்துக்கலாம். எல்லா பகலும் 90s கிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே. என் பொண்ணுக்கு கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். ஸோ ஏதோ கை விட்டு விளையாண்டுருக்காங்கன்ட்டு அவர் நினச்சிக்கிட்டாரு கை விட்டு விளையாண்டு விழுந்துருவாங்கன்ட்டு. என் பொண்ணு வேணே கை விட்டு பார்த்துருப்பா, உழவுமா மாட்டோமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. இது முடிச்சுட்டோங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த கேமுக்கு நாங்கள் போயிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஜம்பிங் வேறு இருந்துச்சு, அது ஒன்று போனாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப நேரம் நடக்க முடியலைங்க. அவங்களும் எவ்வளோ நேரம் நடப்பாங்க. அந்த ஜம்பிங் கேம் போனாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் என்னென்னா கொஞ்சம் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக இப்போயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நைட்டெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். நான் அந்த வீடியோ கிடச்சதுன்னா லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே தான் நான் போட்டு ட்ரை பண்ணுறேங்க. ஸோ பகலில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். நைட்டில் இந்த ஜெயிண்ட் வீல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் கார்ன் அந்த என்னது சோளக்கருது வந்து நிறையா இடத்துல இருந்துச்சு. பட்டு ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா சாப்பிட தோணலை. அப்படியே குப்பை மாதிரி கொட்டி வச்சுருந்தாங்க, அதனால் சாப்பிட தோணலைங்க. ஸோ இந்த ஜம்பிங் வந்து இது 50 ரூபாங்க. இது வந்து ஒர்த்து தான். ஏன்னா ரொம்ப நேரம் விளையாடினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம். நாங்களாக தான் போதும், இதுக்கு மேலே எல்லாம் குடலேறிடும் அப்படின்னு சொல்லிட்டுங்க நாங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதில் ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே வர ஆரம்பிச்சோங்க. மறுபடியும் அந்த பக்கம் ஒரு ஜெயிண்ட் வீல் சுற்றி ராட்டினா சுற்றி தாங்க எல்லா பக்கம். ஸோ இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். ராட்டினத்தூரி அந்த பக்கம் வித்தியாசமாக வேறு கேம் எல்லாம் ஏதோ இருந்தது. அது ஏதோ ஜிக்ஸாக்காக போகுங்க, அதுவும் நான் போயிருக்கேன். சாப்பிட்டெல்லாம் அதில் ஏறிடாதீங்க தயவுசெய்து. ஸோ இது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லாங்கில் பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஜெயிண்ட் வீல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சுற்றி பார்க்கும்போது நான் என்னென்னதில் கவுண்ட் பண்ணதில் 10 ராட்டினத்தூரி. அது இங்கிலீஷ் பேர் எனக்கு மறந்துருச்சுங்க. ராட்டினத்தூரின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேரி ஹவுஸு, இதுவும் அங்கங்கே ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி டேட்டூ போடுறது நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எப்பவும் போல் அந்த கேம்பிளிங் 50 ரூபா கொடுத்து பால் போடுறது, அதுக்கு ஒரு 10 ரூபா பிளாஸ்டிக் டப்பை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ எத்தனை நம்பருக்கு வருதோ அது மாதிரி பலூன் சொல்கிறது இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ இது நான் சொல்கிறது இது வந்து ஒருத்தங்க ஒரு குரூப், அதாவது ஒரு ஏபிசி குரூப் வந்து எடுத்திருக்காங்கன்னா அடுத்து அந்த ராட்டினத்தூரி வந்து வேறு குரூப் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதில். ஸோ அங்கே ஒரு சர்க்கஸ் இருக்குது, ஒரு ஜெயிண்ட் வீல், ஒரு ராட்டினத்தூரி, அதே மாதிரி ஜம்பிங், அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த இதில் நிறைய பேர் வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஹாய் பாய் சொன்னாங்க. அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டியிருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியில் ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்ததுங்க. 15 ரூபாயின்னு நினைக்கிறேன், 15 ரூபாய் 20 ரூபாயோ, பட் நல்லா தான் இருந்துச்சுங்க. ரொம்ப இதெல்லாம் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சுங்க. இந்த அப்பளக்கடை இப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா அந்த இப்போ ஒருத்தர் ஹாய் காட்டினார். ஹாய் ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் போட்டுட்டேன் உங்களை. ஸோ இந்த இடத்துல நிறையா பார்த்திங்கன்னா இந்த கலப்பை, விவசாயத்துக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சுங்க. சொட்டு நீர், சூரிய ஒளி பயன்படுத்தி சோலார், அந்த மோட்டர் எப்படி ரன் ஆகுது, அதெல்லாம் நிறையா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுங்க. ஸோ கடைசியாக சொல்லணுன்னா நிறைய பேர்த்த நாங்கள் எங்கள் ஊரில் இருந்தே நிறைய பேர்த்த பார்த்தோம்.
எல்லாம் பேசுவோம், சாப்பிட்டோம். மெயின் நான் இப்போ சொல்கிறது தான், நடக்க முடிந்தால் மட்டும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க. நடக்க முடியலையா முன்னாடியே போயிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக அவ்வளோ தூரம் நடக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் கேமரா காட்டின இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப பார்க்குற இடம் எதுவுமே இல்லை. திரும்ப நாங்கள் நடந்து வரும்போது கொஞ்சம் கடைகளை காட்டியிருப்போம், அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே ரொம்ப லாங்கு நடந்து தான் போகணும். இவ்வளோ பெரிய சந்தை ஈரோட்டுக்குள்ளே, தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே 3வது பிளேஸ் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்கிறாங்க, தெரில. ஸோ நாங்கள் அப்புறம் கடைசியாக எப்பவும் போல் வீட்டில் அல்வா கொடுக்குறக்காக அல்வா வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஏதாவது வாங்கிட்டு வரலன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோதான் சாவடிச்சிருவாங்க. அதனால் அல்வா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த தேங்காய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க, ஸோ அது ஒரு 2 செட்டு வாங்கினோம். ஸோ இதெல்லாம் எப்பவும் போல் தமிழ்நாட்டுக்கே உரிய டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்குகிறோம், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, இந்த தடி எதுக்கு வாங்குகிறோம் ஏன் வாங்குறோன்னு தெரியாது, பட் ஆனால் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ன்ட்டு அதை அப்படியே தேடிட்டு போனோம். போகிற வழியில் சாட்டை கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. அதனால் ஏன்னா அடிக்கணும்னா அவனை தான் அடிக்கணும், குடும்ப பையன். ஸோ அவனே சாட்டை வேணும்னு சொன்னங்காட்டி நாங்கள் ஒரு கடையில் போய் சாட்டை வாங்கினோம். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 100, 150 வரைக்கும் இருந்துச்சு. சாட்டையெல்லாம் ஒரு 40 ரூபாயிலிருந்து இருந்துச்சு. 40, 50, 100, 150 அந்த மாதிரி இருந்துச்சு. கயிறு, கட்டைக்கயிறு, கட்டல் கயிறு, ஸோ பேச்சளவுக்கு சொல்லிட்டேன். கட்டல் கட்டுறக்கூடிய கயிறுலாம் நிறையா இருந்துச்சுங்க. சாட்டை இருந்துச்சு, திருகாணி இருந்துச்சு, மணி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதில் நிறையா வகையான சாட்டை இருக்குது. அதாவது இந்த மாதிரி கலர் இது போட்டது, கச்சி கொடி போட்டது. இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கச்சி கொடி போட்டது நிறையா இருந்துச்சு, காமனார் நிறையா இருந்துச்சு. கேட்டால் அதில் 4 கலரை வச்சு இது இந்த கட்சி, இது அந்த கட்சி, இது அப்படின்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் காமனாக இருக்கிற ஏதோ ஒரு கலர் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். கயிறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித்தியாசம் கயிறு, மாட்டு கழுத்தில் கட்டுற அந்த மணி, குதிரை கட்டுற மணி, அப்புறம் காலுக்கு பார்த்திங்கன்னா அந்த சலங்கை, அதெல்லாம் குதிரைக்கு கட்டி விடுவாங்க. ஸோ அந்த சலங்கை, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ இது ஒரு சாட்டை இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இது நாங்கள் வாங்கினது 50 ரூபாங்க. ஸோ யாருமே கம்பல் பண்ணல, நீங்கள் என்னங்கிறத எடுத்துகிட்டு அதை பே பண்ணிவிட்டு வந்துக்கலாம். நிறைய இடத்துல கூகுள் பேவும் ஒர்க் ஆச்சுங்க. ஆனால் டவர் இல்லைங்க, ஏர்டெல் என்னோடய நெட்ஒர்க் டவர் இல்லை. இருந்துச்சு, 2G இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹைலைட்டாக பிஎஸ்என்எல் எல்லா இடத்துலையும் எடுத்ததுங்க. 4G, சாரி 4G இல்லை, 3G, 3Gயா 4Gயா 4Gன்னு நினைக்கிறேன், அதான் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக பிஎஸ்என்எல் எடுத்ததுங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருந்து கால் பண்ணும்போது கூட பிஎஸ்என்எல் தான் கூப்பிட்டாங்க. ஸோ அதுதான் அங்கே டவர் எடுக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேராக போய்க்கங்க. ஸோ ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த இடத்துலையும் பிஎஸ்என்எல் ஒர்க் ஆகுதுங்கிறது அதோட ஆச்சரியமான விஷயம்தான். ஒர்க் ஆகணும், நம்மளோட அதுதான் கரெக்டுங்களா. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், லெஃப்ட்டு ரைட்டு எல்லா சைடும் கயிறு கடை, அந்த கம்பு, அந்த தடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அதை கம்பு கடை, இதுதான் இருந்துச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கடைசியாக நாங்கள் இவங்க வச்சுருந்ததில் ஏன்னா நாங்கள் காரில் வந்திருந்தோம், காருக்குள்ளே எவ்வளோ சைஸ் வைக்க முடியும்ன்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அப்போ ஒரு கம்பு எடுத்து நான் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் நம்மளுக்கு புரியும், அனுபவம் தான் பெருசுன்ட்டு. கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி உள்ளே வைக்கும்போது அந்த அளவு கரெக்டாக இருந்தது. நான் 2-3 டைம் யோசிச்சுக்கிட்டேன், என்ன அனுபவம் தேவை எனக்கு அப்படின்னு, அந்த மாதிரி. ஸோ அவர் ஒரு கம்பு எடுத்தோம், அது நாங்கள் 50 ரூபா கொடுத்தோங்க. ஸோ அது ரொம்ப அது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கட்டையாக இருந்ததுன்னா ஒரு 100 ரூபா, அதை விட நல்லா இருக்குது அப்படின்னா 150 ரூபா. ஸோ இதே தடி கொஞ்சம் பழசான இருந்ததுன்னா ஒரு 50 ரூபா அந்த மாதிரி, அதாவது சைஸ் கம்மியாக அந்த மாதிரி அன்னிவனாக இருக்கிறது அந்த மாதிரி. நாங்கள் எடுத்தது நேராக தான் இருந்தது, கொஞ்சம் சின்ன கட்டை அப்படிங்கிறதுனால 50 ரூபா தான் வாங்கினாங்க. ஸோ இதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இதில் நாங்கள் கோயிலுக்கு போய் எதுவும் வீடியோ எடுக்க முடியல.
நாங்கள் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால. ஸோ அடுத்த டைம் முடிஞ்ச வரைக்கும் போடுறோம். ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தது, அதை மட்டும் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் இந்த அந்தியூர் திருவிழாவை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் எல்லா வீடியோவும் இன்றைக்கி முடிஞ்சால் இதே நாளில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சனிக்கிழமை 16ஆம் தேதி. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.